மேம், டாக்டர் வந்து கைனகாலஜிஸ்ட் அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச டெர்ம். இப்ப எம்பிரியாலஜிஸ்ட்ன்னு புதுசா வந்துட்டு நெறைய பேர் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. இந்த எம்பிரியாலஜிஸ்ட்ங்கிறவங்க யாரு? அவங்க என்ன படிச்சுட்டு வருவாங்க? ஸோ எம்பிரியாலஜிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள தமிழில் கருவியலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியூ இயர்ஸ் பேக் இதுக்கு குவாலிஃபிகேஷனே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ வந்து ரீசெண்டாக எம்எஸ்சி எம்பிரியாலஜி அப்படின்ற ஒரு டிகிரி வந்து ஸ்பெஷலைசேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை படிச்சுட்டு வரவங்க தான் எம்பிரியாலஜிஸ்ட். நீங்க என்ன மேடம் படிச்சிருக்கீங்க? ஸோ இதில் நான் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி ஃபிசியாலஜி முடிச்சுட்டு எம்பிரியாலஜி பண்ணியிருக்கேன். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் எம்பிரியாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய டிகிரி முடிச்சிருக்கேன். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி முடிச்சுட்டு நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரும்போது பேஷண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது டோட்டலாக ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்மளால் பெட்டராக புரிஞ்சுக்க முடியும். பட் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி முடிச்சுட்டு நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரும்போது அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் உணர முடியும். அதாவது உங்கள் டிசீஸை பெட்டராக புரிஞ்சுக்கிறதும் இல்லை பேஷண்ட்டுக்கு நம்ம டிசீஸ் ஓரியன்டாக இந்த எம்ப்ரியோ குவாலிட்டி எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் என்னால் பெட்டராக புரிஞ்சுக்க முடியும், பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதே மாதிரி டெக்னிக்கல் வைஸும் நம்ம கொஞ்சம் அவங்கள விட ஹையராக இருக்கும்.